என்னது தமிழ் ஹரியானாவோட அஃபிஷியல் லாங்குவேஜா இருந்துச்சா? சாரி, செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஈவன் தோ அங்க ஒருத்தருக்கு கூட தமிழ் பேச தெரியாது. ஒரு ஸ்கூல் கூட இல்ல. ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்ல. அப்பயும் 40 வருஷமா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல எழுதி இருந்துச்சு ஹரியானாவோட செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ்னு. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. 1966ல பஞ்சாப்ல இருந்து தனியா ஹரியானான்னு ஒரு தனி ஸ்டேட் பிரிஞ்ச போது ஹரியானாவோட ஃபர்ஸ்ட் பெரிய லீடரான பன்சிலால் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அங்க இருக்க மக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஸ்டேட்டோட செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் எதுவா இருக்கும்? அதுக்கு பன்சிலால் என்ன சொன்னாருன்னா, என்ன லாங்குவேஜா இருந்தா கூட பரவாயில்ல, பட் பஞ்சாபியா இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம இப்பதான் பிரிஞ்சிருக்கிறோம் அந்த ஸ்டேட்ல இருந்து. அப்புறம் அவர் இந்தியா மேப்பை ஓபன் பண்ணி பாக்குறாரு. இந்த லாங்குவேஜ் அட்ரஸ் இல்லாம ஹரியானால இருக்குன்னு பாக்குறாரு. அப்போதான் தெரியுது தமிழ்நாடு. ஸோ அப்போதான் அவர் டிசைட் பண்றாரு செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழா இருக்கும்னு. 2010க்கு அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணி அதை பஞ்சாபின்னு மாத்திட்டாங்க. பட் மாத்தினதுக்கு மெயின் ரீசன் ஹரியானால பஞ்சாபி பேசுற மக்கள், ஸ்பெஷலி சீக் கம்யூனிட்டிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ பப்ளிக் டிமாண்ட்ஸ்னாலையும் செகண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் பஞ்சாபின்னு 2010ல மாத்திட்டாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அண்ட் உங்க அதர் ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.